உன்னை நான் தொலைச்சிடுவேன், தொலைச்சு. இனிமே இந்த மாதிரி வேலை ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்த அவ்வளவுதான். அண்ணி சாரி அண்ணி, அம்மா இருக்காங்கன்னு தெரியாத அண்ணி. என்னால நீங்க தான் தேவையில்லாம மாட்டிக்கிட்டீங்க. சரி விடு. மொத்தமா சொதப்பிடுச்சு. டேய் கார்த்தி, நீ எல்லாம் ஒரு கிரியேட்டரா? உனக்கு அறிவு இருக்கா? சம்பந்தப்பட்டவங்க வீட்டுல இருக்கும்போது நீ வந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கனா அதை செக் பண்ணுன்ற முன் யோசனை கூட இல்லாம போச்சுடா. இந்த மாமா தான் மங்கனித்தனமா உள்ள போய் அம்மா இருக்கும் போதே பேசியிருக்காருனா உனக்கு எங்கடா போச்சு அறிவு? ஒரு தடவைக்கு 4 தடவை ஒரு திட்டத்தை செயல்படுத்தும் போது செக் பண்ண வேண்டாமா? போச்சு, எல்லாமே போச்சு. இனிமே சிம்ரன் வந்து என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டா. ஐயோ, எனக்கு என்ன பண்றதே தெரியலையே. போச்சு. சிம்ரன், ரொம்ப வலிக்குதா கார்த்திக்? இப்ப பரவாயில்ல. நீ தொட்டதும் வலி போயிடுச்சு. சாரி சிம்ரன், ஒவ்வொரு தடவையும் உன்னை ஏமாத்துறதுக்காக ஏதோ பண்ணி மாட்டிக்கிறேன். ஆனா சத்தியமா உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கல சிம்ரன். நீ பேச மாட்ட பழக மாட்டேன்னு சொன்னதும் என்னால தாங்கிக்க முடியல. அதனாலதான் இதெல்லாம் பண்ணிட்டேன். சாரி சிம்ரன், என்னை மன்னிச்சிடு. சரி விடு. எனக்காக அது இதுன்னு யோசிச்ச வெண்ணிலா அக்காவுக்கு இந்த அளவுக்காவது பேச சொல்லி கொடுத்தியே. அதுவே ஒரு வகையில உங்க அம்மாவை எதிர்க்கணும்னா வந்த துணிச்சல் தான் காரணம். எனக்கு உன் மேல நம்பிக்கை வந்துருச்சு கார்த்திக். நிஜமாவா சொல்ற சிம்ரன்? நிஜமாவா சொல்ற? ஆமா. ஏற்கனவே எந்த விஷயத்திலயும் ரியாக்ட் பண்ணாம இருந்த நீ குறைஞ்சபட்சம் எதையாவது பண்ணிருக்கே, அதுவே எனக்கு சந்தோஷம்தான். ஐம் சாரி, ரொம்ப உன்னை சங்கடப்படுத்திட்டேன். என்ன சிம்ரன், நமக்குள்ள இருக்க உறவுங்கிறது சாரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிற உறவா? அதெல்லாம் தாண்டி மேல மேல வேற லெவல்ல போயிட்டு இருக்க உறவு. நீ கோச்சிட்டப்ப கூட நான் ஒன்னும் ஃபீல் பண்ணிக்கல. என்னைக்கு இருந்தாலும் நீ இப்படி திரும்பி வருவ, என்னை ஏத்துக்குவேன்னு தெரியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு சிம்ரன்.
ஐயோ, எப்ப பாரு என்ன மாட்டி விடுறதே வேலையா போச்சு உங்களுக்கு. அத்தை ஏதோ வேலையா அந்த பக்கம் போனாங்க. அவங்க பார்வையில நீங்க பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? உங்களை பாத்திரக்கூடாதுன்னு தான் கதவை சாத்தினேன். இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி பயந்துகிட்டே இருக்க முடியும்? எங்க விஷயம் அத்தைக்கு எப்படியாவது தெரிஞ்சுதானே ஆகணும். தெரிஞ்சுதான் ஆகணுங்கிறதுக்காக நீங்க தைரியமா வீட்டுக்குள்ளவே நெருங்கி சுத்துறதெல்லாம் எனக்கு சரியா படல. அத்தைக்கு விஷயம் தெரிஞ்சு ஏடா கூடமா கத்திட்டாங்கன்னா தேவையில்லாம பிரச்சனை ஆயிடும். தயவு செஞ்சு 2 பேரும் புரிஞ்சுக்கோங்க. நீ புரியுத நீ சிம்ரன் தான் கட்டாயப்படுத்தி உனக்காக ஃபீல் பண்ணி உன் கண்ணத்துல ஆயின்மெண்ட் தடவுனா என்னையே மாட்டி விடுற. போடா சிம்ரன். இங்க பாரு சிம்ரன், முத்து மாமாவும் உன் மாமாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். உங்க 2 பேரால அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நான் இத்தனை நாள் தள்ளி தள்ளி போட்டேன். இன்னைக்கு கண்டிப்பா முத்து மாமா கிட்ட இதை பத்தி பேசி பாக்குறேன். இனிமே இந்த சந்திக்கிற வேலையெல்லாம் வச்சுக்க வேண்டாம். இதுவே கடைசியா இருக்கட்டும், புரியுதா? சரிக்கா. சரி அண்ணி. உங்க நல்லதுக்காக சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்ல அண்ணி. அம்மா, என்னாச்சுமா உனக்கு? அங்க என்னடானா அந்த வீணா போன வெண்ணிலா நம்ம கார்த்திக் கூட சேர்த்து வைப்பேன்னு அந்த சிம்ரன் கிட்ட நம்ம கண்ணெதிரிலே சொல்லிட்டு இருக்கா. அவளை இழுத்து 4 அறை கொடுக்காம இங்க வந்து ஏதோ ஒரு கொலுசு எடுத்து பாத்துட்டு இருக்க. என்னம்மா இது? நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு புரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கியா? புரிஞ்சு போச்சு. அன்னைக்கு உன் ரூம்ல இருந்து இந்த கொலுசை எடுத்துக்கிட்டு வந்தேன். அப்ப இது யாருதுன்னு தெரியல. இப்ப தெரிஞ்சிருச்சு. அந்த சிம்ரனோடது. அன்னைக்கு ரூமுக்குள்ள சிம்ரனும் கார்த்தியும் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அதனாலதான் வெண்ணிலா என்ன அவசர அவசரமா நீ கூப்பிட்டதா சொல்லி என்ன அங்கிருந்து விரட்டி இருக்கா. அதே மாதிரி இப்பவும் என்ன பார்த்து பயந்த மாதிரி பயந்தவ அப்படியே அவசரமா உள்ள போய் கதவை சாத்தனா. அப்பதான் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு. அந்த சந்தேகத்தோட விளைவாதான் உன்னை கூட்டிகிட்டு வந்து ஜன்னல் வழியா பார்த்தேன். வசமா மாட்டிக்கிட்டாங்க. அப்போ ரொம்ப நாளாவே இது நடந்துகிட்டு இருக்கு. இந்த திருட்டுத்தனம் நடந்துகிட்டு இருக்கு. வெண்ணிலாவுக்கு தெரிஞ்சே அவ தண்ணி ஊத்தி வளர்த்துக்கிட்டு இருக்கா இந்த விஷ செடிய. எவ்வளவு தைரியம் இருந்தா அவங்கள சேர்த்து வைப்பேன்னு அந்த வெண்ணிலா வாக்கு கொடுப்பா. என்ன இல்லாம இது? நீ பெத்த பிள்ளைய சேர்த்து வைக்கிறேன்னு சொல்றதுக்கு அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? இது சரி வராது. கூப்பிட அவளை இங்க. கூப்பிட்டு நீ பேசுறதெல்லாம் நான் கேட்டேன்னு சொல்லி பஞ்சாயத்தை கூட்டு. அப்புறம் பாத்துக்கலாம். இல்லைன்ன அவசரப்படக்கூடாது. ஏமா, ஏன் அவசரப்படக்கூடாது? இப்பவே அந்த கும்பல் இந்த வீட்டை விட்டு வெளில வெட்டியே ஆகணும். வேண்டாம். பொதுவா பொண்ணுங்களை தான் முள்ளு மேல விழுந்த செயலன்னு காதல் விஷயத்துல சொல்லுவாங்க. ஆனா இப்போ நான் கார்த்திகே அப்படித்தான் நினைக்கிறேன். கார்த்திக் காதல் கிறுக்கு பிடிச்சு கண்ணு மண்ணு தெரியாம அலைஞ்சுகிட்டு இருக்கான். இந்த நேரத்துல நாம கோவப்பட்டு அது இதுன்னு பேசினா அவனை மந்திரம் போட்டு மயக்கி ஈஸியா கொத்தி தூக்கிட்டு போயிடுவாங்க.
அது மட்டும் நடந்துடவே கூடாது. கார்த்திக் சிம்ரன் பக்கம் இருக்காங்கிற தைரியத்துலதான் சிம்ரன் அன்னைக்கு அப்படி நடந்திருக்கா. அதனாலதான் வெண்ணிலாவுக்கு பிரச்சனைனதும் என் கைய பிடிச்சு அத்தனை திமிரா பேசியிருக்கா. இப்ப புரியுதா? சிம்ரன் கார்த்திக் காதலுக்கு அந்த வெண்ணிலா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனாலதான் வெண்ணிலாவுக்கு பிரச்சனைனதும் சப்போர்ட் பண்ண சிம்ரன் வந்திருக்கா. என்ன இப்பவே சிம்ரன் எதுக்குற அளவுக்கு போறான்னா, நாளைக்கு கார்த்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துட்டா அவளும் வெண்ணிலாவும் ஒண்ணு சேர்ந்து என்ன தலையில கொட்டி மூலையில உட்கார வச்சிருவாளுங்க. அம்மா, என்னம்மா நீ என்னென்னமோ கற்பனை பண்ணிட்டு இருக்க? ஆமா பூங்கோத, இந்த விஷயம் ரொம்ப சீரியஸான விஷயம். அதனால இது நமக்கு தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கவே கூடாது. ஏமா காமிச்சிக்க கூடாது? எப்போ இருந்தாலும் இந்த விஷயத்தை பத்தி பேசிதானே ஆகணும். கார்த்திகை நாம மீக்கிறது தான் முக்கியம். இப்ப சண்டை போடுறதோ பேசுறதோ முக்கியமே இல்லை. அந்த கும்பலை இங்க இருந்து மொத்தமா விரட்டணும். கார்த்திக் கிடைக்காம அந்த சிம்ரன் தவிச்சு தண்ணி குடிக்கணும். அதே நேரத்துல அவங்கள சேர்த்து வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்தாளே அந்த வெண்ணிலா, அவ முகத்துல கரிய பூசி நான் வேடிக்கை பார்க்கணும். முத்தரச முன்னால அவ அசிங்கப்படணும். நீலாம்பரி, நீ சொல்ற திட்டம்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் நடக்கணுமே. நடத்தி காட்டுறேன்னு நடத்தி காட்டுறேன். இந்த பிரச்சனைய வச்சு முத்தரசங்கிட்ட இருந்து அந்த வெண்ணிலாவை பிரிச்சு காட்டுறேன். அப்ப தெரியும் இந்த நீலாம்பரி யாருன்னு. அது வரைக்கும் நாம எல்லாரும் ரொம்ப அமைதியா இருக்கணும். திட்டம் போட்டு கழுத்து இருக்கணும். பேதா மட்டும் நல்லா இருந்திருந்தா இது எல்லாத்தையும் அவ கையில விட்டிருப்பேன். ஆனா அவ இப்போ எதுக்கும் உதவாம வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கா. என்ன பண்றது? பூங்கோத, அந்த ஸ்வேதாவோட ஃப்ரெண்டு அக்ஷயான்னு ஒருத்தி இருந்தாளே, அவ எங்க இருக்கா இப்போ? ஏமா? இல்ல, ஸ்வேதாவுக்கு நினைவு திரும்புற மாதிரி விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்கன்னு டாக்டர் அன்னைக்கு சொன்னாரு. ஒருவேளை அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்கள்லாம் இங்க இருந்து பழைய விஷயங்கள்லாம் பேசி அது இதுன்னு சந்தோஷமா இருந்தா ஸ்வேதாவுக்கு பழைய ஞாபகங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? ஐடியா நல்லாதாமா இருக்கு. ஆனா அவங்கள எங்கன்னு போய் தேடுறது? போன் பண்ணி பாரு. நீயா பதில் சொல்லாத. சரிம்மா. பொங்கோத, இன்னொரு விஷயம், ஸ்வேதா அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு எதுவும் சொல்லிடாத. அவங்க வந்து பழைய மாதிரி சந்தோஷமா பேசட்டும், பழகட்டும். அதுக்கப்புறம் அவங்களா விஷயத்தை தெரிஞ்சுக்கட்டும். நீயா எதுவும் வாய் கொடுக்காத. புரியுதுமா. நான் இப்பவே போய் போன் பண்ணிட்டு வரேன். என்னடி பாத்ரூம் கழுவுற மாதிரி கழுவு சொல்றாங்க? இந்த தொடப்பத்தை வச்சுதான் இவனுங்க கழுவுறானுங்களா? இதுலதான் பிரியாணி எல்லாம் செஞ்சு போடுறாங்களா? ஏய், இப்ப அதுவாடி முக்கியம். சாப்பிடும் போது நல்லா ருசியா இருக்குன்னு வழிச்சு வழிச்சு சாப்பிட்டல்ல, இப்ப ஏன்டி புலம்பிட்டு இருக்கா? எல்லாம் உன்னால தாண்டி. மானம் போகுது. இந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணதே இல்ல. பிரியாணி வேணுமான்னு கூட்டிட்டு வந்து இப்படி அசிங்கப்படுத்திட்டல. உன்னோடு சேர்த்து என்னையும் இந்த கேவலமான வேலையெல்லாம் பண்ண வச்சுட்டல. ஏன் உன் வீட்டுல நீ சாப்பிட்டா அது எல்லாத்தையும் நீ கழுவி வைக்க மாட்டியா? சும்மா ஏன் ரொம்ப அழட்டிக்கிற? என்ன குண்டா சைஸ் சின்னதா இருக்கும், இங்க கொஞ்சம் பெருசா இருக்கு, அவ்வளவுதான். இதுவாடி கொஞ்சம் பெருசு? இது வந்து ஆளை முழுங்குற சைஸ்ல இருக்குடி. உன் சைஸுக்கு வேணா சொல்லு, இதெல்லாம் சின்ன பாத்திரமா தெரியும். அறிவு இருக்கா உனக்கு? என்னடி சும்மா சும்மா திட்டுற? வழிச்சு வழிச்சு சாப்பிட்டல, அப்ப நல்லா இருந்துச்சுல. உன் கூட வந்ததுக்கு என் புத்தி ஏதாவது வச்சு அடிச்சுக்கணும்டி. அதான் கையிலே இருக்கே, எடுத்து நல்லா அடிச்சுக்க. காசு இல்லாம எதுக்கடி ஹோட்டலுக்கு வந்த? அறிவு கெட்டவளே. ஏய், சும்மா ஏண்டி அதே சொல்ற? உனக்கு பசிக்குதுன்னு கூட்டிட்டு வந்தேன். எல்லாரும் உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு காசை கொண்டு வந்து அத கடையில கொடுத்து சாப்பிடுவாங்க. நாம சாப்பிட்டு முடிச்சிட்டு சாப்பிட்டதுக்கு உழைக்கிறோம். உழைச்சி சம்பாரிச்சு சாப்பிட்டா என்ன,
சாப்பிட்டுட்டு உழைச்சா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். நான் இப்ப பேசுறதுல லாஜிக் இருக்குல்ல. உன்னை போய் நம்பணும் பாரு. ஸ்வேதா ஒரு நாளாவது இப்படி பண்ணிருப்பாளா? என்னதான் திட்டினாலும் சாப்பாடுக்கு அது இதுன்னு எந்த விஷயத்திலும் குறை வச்சது இல்ல. அங்க அவ கூட இருந்த வரைக்கும் ராணி மாதிரி இருந்தோம். வெண்ணிலா கிட்ட உட்கார்ந்த இடத்துலயே காஃபி ரெடியா, டிஃபன் ரெடியான்னு அதிகாரம் பண்ணி வாங்கி சாப்பிட்டோம். இன்னைக்கு நிலைமை இப்படி ஆகி போச்சு. உண்மைதாண்டி. என்னதான் ஸ்வேதா கையால அடி வாங்கினாலும் அது ஒரு பொற்காலம்டி, பொற்காலம். அத மறக்கவே முடியாது. ஏய், உனக்கு போன் அடிக்குதுடி, பாத்து அதையும் புடிங்கிட்டு போறாங்க. ஏய், பூங்கதக்கா கால் பண்றாங்க. பேசு பேசு பேசு. ஏய் அக்ஷயா, எப்படி இருக்க? என்ன ஆளைய காணோம்? நல்லா இருக்கேன்க்கா. ஆமா, எங்க இருக்க? நானும் நிகிலவும் இங்கதான். இங்க இருக்கோன்னு சொல்லாத சொல்லாத. இங்கதான் ஒரு ஹோட்டல்ல பிரியாணி சாப்பிடுறோம். ஓ அப்படியா? சரி சரி, இப்ப நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் போன் பண்ணேன். அக்ஷயா, ஸ்வேதா வந்தாச்சுடி. எனக்கா சொல்றீங்க? நிஜமாவா? அக்கா, 4 லெக் பீஸ் ஒன்னா சாப்பிட்ட மாதிரி சந்தோஷமா இருக்குக்கா. ஸ்வேதா வந்துட்டாளா? அக்ஷயா, ஹலோ அக்ஷயா. சொல்லுக்கா சொல்லுக்கா. ஹே, ஸ்வேதா வந்துட்டாளா? ஆமா ஆமா வந்துட்டா. எஸ். ஹே, அதனால்தான் உங்களை உடனே கிளம்பி வர சொல்லி போன் பண்ணேன். பயங்கர சந்தோஷமா இருக்குக்கா. என்னக்கா நீங்க எடுத்த உடனே அதுதானே சொல்லணும், அதை விட்டுட்டு இவ்வளவு லேட்டா சொல்றீங்க? இல்ல, ஸ்வேதா வந்துட்டான்னு சொன்னா நீங்க வருவீங்களோ வரமாட்டீங்களோன்னு கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. என்னக்கா இப்படி சொல்றீங்க? எப்படா வருவான்னு நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்ட ஜீவனம்க்கா. ரொம்ப கடன் வேற ஆயிடுச்சு. நாங்க இருக்கிற இடத்துல செட்டில் பண்ணாதான் வர முடியும். ஆமா, ஏதோ பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொன்ன மாதிரி இருந்தது. பிரியாணி சாப்பிட்ட இடத்துல தான்க்கா பிரச்சனை ஆயி போச்சு. ஐயோ, ரொம்ப கஷ்டம்டி. ஆமாக்கா, நிஜம்தான்க்கா. கஷ்ட காலம். ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன்க்கா. கொஞ்சம் அக்கௌண்ட்ல பணம் போட்டு விடுறீங்களா? இங்க உடனே செட்டில் பண்ணிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆகி வந்துருவோம்க்கா. சரிம்மா, நான் உடனே போட்டு விடுறேன். ஓகேக்கா ஓகேக்கா. சரி, நீங்க சீக்கிரம் கிளம்பி வாங்க. நீங்க மட்டும் பணம் போட்டு விடுங்க. தான் எண்ணி 10வது நிமிஷத்துல அங்க இருப்போம். சரிம்மா, சீக்கிரம் வந்து சேருங்க. ஓகேக்கா. பாத்திரம் விளக்க சொன்னா போன் பேசிட்டு இருக்கீங்க. ஏமா, என்னமா பண்ற? நாங்க யாருன்னு தெரியுமா? யாரு என்னன்னு எங்க ரேஞ்ச் தெரியாம எங்களை பாத்திரம் விளக்க சொல்லிட்டு இருக்க. ஆமா, இந்த ஹோட்டலோட ரேட் என்ன? சாப்பிட்டதுக்கு காசு கொடுக்க துப்பு இல்ல, இந்த ஹோட்டலோட விலையை கேக்குறியா? அதெல்லாம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி. ஆனா இப்ப நிலைமையே வேற. போய் 2 மட்டன் பிரியாணி டேபிள் எடுத்து வை. இப்ப வரோம். என்ன லுக்கு? போ.